குட் மார்னிங், காலை வணக்கம், அப்புறம் நமஸ்கார். இது என்னன்னா ஒரு சின்ன விஷயம்னா, இன்றைக்கி இப்போத்தைய மக்கள் மருந்துகளை அதிகமாக உண்பதை தவிர்த்து விட்டு இயற்கை மருந்துகளை உண்ண தயாராகி இருக்கிறார்கள். அதாவது பார்த்திங்கன்னா, யுனானி மெடிசன் தான் எல்லா மருந்துகளுக்கும் ஆதாரமாக மேற்கைய நாடில் இருந்துச்சு. அதுதான் கடைசியில் அலோபதியாக மாறிச்சு. ஹிப்போக்ராட் அவருடைய முயற்சியால் அது ஒழுங்குபடுத்தப்பட்டதுனால தான் அலோபதி டாக்டராக இருந்தாலும் யுனானி டாக்டராக இருந்தாலும் ஹிப்போக்ராட் ஒத்துக்கிறாங்க. இந்த ஆயுர்வேதம் என்பது என்னென்னா, அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட மருத்துவ முறைகளை பயிற்சி கொடுக்கறது ஆயுர்வேதம். சித்த வைத்தியம் என்பது சித்தர்கள் கண்டுபிடிச்ச மூலிகைகளை கொண்டு வைத்தியம். இது இல்லாமல் சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், ஹோமியோபதின்னு ஒன்று, ஹனிமோன், அவரே ஒரு அலோபதி டாக்டர் தான். அவர் தான் எதனால் என்ன வருகிறதோ அதையே அவ்வாறு செயல்படும் இதர பொருட்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு இது தரலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சிமிலிபஸ் க்யூரண்டர். அக்கோனைட் என்ற மரத்தில் இருக்கிற தண்ணியை குடித்தா, அந்த மரத்தோடு இருக்கிற குட்டையில் இருக்கிற தண்ணி குடித்தா ஜுரம் வந்துடுதான். அதே நேரத்தில் அது கீழே வேரில் இருக்கிற அந்த தண்ணி அடித்து குடிக்கும்போது அந்த ஜுரம் போயிடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்சனிக் ஆல்பம்னு ஒன்று இருக்குது. ஆர்சனிக் ஆல்பன்னா சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பை வாயில் வச்சா வாய் வெந்து போயிடும். ஆனால் அதையே மருந்து டைல்யூட் பண்ணுறது, சாராயத்தின் மூலமாக டைல்யூட் பண்ணும்போது ஆர்சனிக், அதாவது சுண்ணாம்பால் வாய்ப்புண்ணு வந்தாலே தவிர மற்ற இதர வகையான வாய்ப்புண்கள் வரும்போது இந்த ஆர்சனிக் ஆல்பு கொடுத்தா அந்த உடம்பு சரியாயிடும். லேச்சஸ்ன்னு ஒரு மருந்து, அது ஒரு வட அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாம்பு. அது கட்டிச்சின்னா, அது கொத்திச்சின்னா ஒரு பக்கம் வலது கை வலது கால் செயலிழந்து பேரலைஸ் ஆகிடும். அதனால் யாருக்கெல்லாம் பேரலைஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு இந்த லேச்சஸ் மருந்தை டைல்யூட் பண்ணி கொடுத்தா, இதுதான் சிமிலிபஸ் க்யூரண்டர். இது இல்லாமல் இப்போது நேச்சுரோபதின்னு ஒன்று வந்திருக்கு. மேற்க நாடுகள்லேருந்து இந்தியாவில் அதிக அளவில் பரவிடுச்சு. என்னுடைய மகள் கூட நேச்சுரோபதி டாக்டர் பிஎன்ஒய்எஸ் படிச்சுட்டு இப்போ அவங்க அதை எம்டி கூட முடிச்சுட்டு துபாயில் டாக்டராக இருக்காங்க. சரி, இதெல்லாம் அப்புறம்லாம் பார்த்துக்குங்க. அதனால் இந்த மருந்துகள், ஆங்கில மருந்துகள் இல்லாமல் இது நேச்சுரோபதியில் தான் இந்த ரூட்டுன்னா வேர்கள், செடிகள், பூக்கள், மரங்களின் மூலமாக கிடைக்கிற இயற்கை பொருட்களை கொண்டு வியாதியை குணப்படுத்துது. நமஸ்கார். आप लोगों को आजकल जो है तो अंग्रेज़ी दवाई लेने में लोग हिचक करके वो लोग पेड़ और रूट, फल फूल इससे जो मिलता है उससे खा के अपना तंदुरुस्ती ठीक कर देते. तो एलोपैथिक मेडिसिन है, उसके बाद यूनानी मेडिसिन जो है फल के साथ दिया जाता है. आयुर्वेदिक मेडिसिन जो है वो गुड़ के साथ दिया जाता है. सिद्धा जो है वो हनी के साथ, हनी मतलब हनी के साथ दिया जाता है. इसके सिवा एक और भी दवाई प्रैक्टिस शुरू किया है, वो नेचुरोपैथी. ये नेचुरोपैथी जो है वेस्टर्न कंट्री से हिंदुस्तान में आ गया है. बहुत कुछ जो है वो योगा ये सब करके आकुपंचर वगैरह करा के तबीयत को ठीक करते हैं. बस, नमस्कार.